வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் சார்பாக வருடாவட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ணிட்டு வரேன். இந்த வருடத்துக்கான ஒர்க் ஷாப் அடுத்த வாரம் ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு நம்ம சென்னையில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒர்க் ஷாப் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நம்ம சேனல் கம்யூனிட்டி பேஜில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி பேஜுக்கு போய் ஒர்க் ஷாப் சம்மந்தமான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒர்க் ஷாப்னுடைய நேச்சர் என்ன, ஒர்க் ஷாப்பை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், ஒர்க் ஷாப்பில் நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது எப்படி உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூபிஎஸ்சி ஒர்க் ஷாப்பில் ஒரு மாணவர் தன்னுடைய ப்ரிப்பரேஷனில் ஒரு நாள் ஃபுல்லாக என்னெல்லாம் அவர் செய்யணுமோ அந்த முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் டீச்சர்னுடைய கைடன்ஸ் கீழே செய்வீங்க. இதுதான் இந்த சிவில் சர்வீசஸ் ஒர்க் ஷாப். இது 8 hours நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நடக்கும். இதில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஆக்டிவிட்டீஸ், கோர் சப்ஜெக்ட்ஸை படிப்போம். என்சிஆர்டி புக்கிலேருந்து நாம் இதை படிக்க போகிறோம். டீச்சர் உங்களுக்கு டீச் பண்ணுவார், நான் தான் டீச் பண்ணுவேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. இதில் கோர் சப்ஜெக்டை எப்படி படிக்கிறது அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதை ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் இதை செஞ்சுருவீங்க. செகண்ட் ஆக்டிவிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடிங், நடப்பு செய்தி படிக்கிறது. இதை நியூஸ் பேப்பர் மூலமாக நம்ம படிப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. மூன்றாவது ஆக்டிவிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ். யூபிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுவோம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். யூபிஎஸ்சி கேள்விகளை எப்படி அணுகிறது, எந்த அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றது நமக்கு புரியும். இதோடு சேர்த்து ஆன்சர் ரைட்டிங்கும் நம்ம பண்ண போகிறோம். அன்னன்னைக்கு நீங்கள் இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் செய்யணும். இதை இந்த ஒர்க் ஷாப்பில் ப்ராக்டிக்கலாக டீச்சர்னுடைய கைடன்ஸ் கீழே நீங்கள் செய்வீங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓவராலாக நான் ஃபீட்பேக் கொடுப்பேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப்னுடைய நேச்சர் இப்படி தான் இருக்கும். இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணும் பொழுதே நீங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷனுக்கு வந்துடுவீங்க. கரெக்டான மைண்ட் செட்குள்ளே வந்துடுவீங்க. ஒருவேளை எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு தவறான புரிதல் இருந்தாலும் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான கிளாரிட்டி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மைண்ட் செட்டை நீங்கள் அப்படியே ஃபர்தராக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடலாம். இந்த ஒர்க் ஷாப் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி சில வருடம் போயிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அட்டெம்ப்ட் கொடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்டேஜ் வரைக்கும் அல்லது இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் இது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அட்டென்ட் பண்ணலாம். ஒர்க் ஷாப் பைலிங்குவலாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயும் சேர்த்து கோச்சிங் இருக்கும். ஏன் பைலிங்குவலாக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ணுறோம், ஃபிசிக்கல் மோடில் தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஆன்லைன் மோட் கிடையாது. நம்ம சேனல் மூலமாகவே இந்த ஆக்டிவிட்டீஸை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தாண்டி நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக 8 மணி நேரம் டீச்சருடைய கைடன்ஸ் கீழே நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறது தான் ஒர்க் ஷாப். அதனால தான் இதை ஆஃப்லைன் மோடில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேராக இந்த ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ஒர்க் ஷாப்புக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் புக், பென் கொண்டு வரணும். அது இல்லாமல் ஹிந்து நியூஸ் பேப்பர் காப்பி எடுத்துகிட்டு வரணும். இங்கிலீஷ் வெர்ஷன் எந்த எடிஷனாக வேணா இருக்கலாம், எந்த சிட்டி எடிஷனாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாட்களுக்கான நியூஸ் பேப்பர் காப்பியை நீங்கள் கொண்டு வரணும். ஏப்ரல் 6th சண்டே இருக்கு இல்லையா, ஃப்ரைடே அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டே, இந்த 2 நாட்களுக்கான ஹிந்து காப்பி உங்கள் கையில் இருக்கணும். ஹார்ட் காப்பி கொண்டு வாங்க, சாஃப்ட் காப்பி தேவையில்லை. ஹார்ட் காப்பி கையில் இருந்தால் தான் நமக்கு படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஒர்க் ஷாப் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஒரு முறை நம்ம சேனல் கம்யூனிட்டி பேஜில் போய் டீட்டெயில்ஸை நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிவிடுங்க.
ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் சென்னையில் நேரில் சந்திப்போம். நன்றி.